அப்ப இது வருவாய் அரசாங்கத்துக்கு கூட்டிட்டே போகுது. அப்ப என்ன ஆகுது? திமுக கம்யூனிஸ்ட் கட்சியும் கதறுது, வரியை குறைச்சிடாதீங்க. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ஜிஎஸ்டி குறைச்சு வச்சிருக்காங்க. 357 பொருட்களுக்கான ஜிஎஸ்டி குறைப்பு. அண்ணன் சிதம்பரம் கேட்கிறார், அப்ப 8 வருஷமா நீங்க கொள்ளையடிச்சிட்டு இருந்தீங்கல்ல. அது சிதம்பரம் கேட்கலாமா? நான் வேற அர்த்தத்துல கேட்கல. அவர் இருந்த போது மல்டிபிள் டாக்ஸ் சிஸ்டம் இருந்துச்சு. இப்ப ஜிஎஸ்டில 4 லேயர் இருந்துச்சு. 2 லேயர் எடுத்து விடுறாங்க, 18 வைக்கிறாங்க. அப்ப அவர் என்ன கேட்கிறாரு, நீங்க இதற்கு முன்னாடி நீங்க மல்டி லேயர் வச்சிருந்தீங்கல்ல, அப்ப கொள்ளையடிச்சீங்கன்றார். உங்களுக்கு நினைவு இருக்குமான்னு தெரியல, திரு சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த போது ஏடிஎம்ல உங்க காசை நீங்க வித்ட்ரா பண்றதுக்கு 10 ரூபாய் சார்ஜ் போட்டாரு. அதுக்கப்புறம் எதிர்ப்பு அதிகமானே அவர் அதை வித்ட்ரா பண்ணார். நம்முடைய காசை நாம எடுக்கிறது இப்பயுமே இருக்குது. ஆனா எப்படின்னா 5 முறைக்கு மேல 10 முறைக்கு மேல அடுத்த பேங்க்ல இந்த மாதிரி சிஸ்டம். ஆனா உங்களுடைய காசை உங்களுடைய பேங்க்ல உங்க ஏடிஎம்ல போட்டா கொண்டு வந்தார். இத மாதிரி திட்டம் வச்சு ஐஸ்கிரீமுக்கு 20 ரூபாய் செலவழிக்கிறீங்க, உங்களுக்கு இதெல்லாம் சமாளிக்க முடியாதுன்னு கேட்டவர் திரு சிதம்பரம் அவர்கள். அப்ப மக்களை பார்த்து டாக்ஸ் விஷயத்துல கேள்வி கேட்டார். 8 வருஷமா நீங்க சுரண்டினீர்களாங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார் சார் இந்த டாக்ஸ் பத்தி. ஆனால் இதற்கு முன்னாடி தொழிலதிபர்கள் இருந்து சாமானிய மனிதர்கள் வரை டாக்ஸ் கட்டக்கூடாது, டாக்ஸ்னா ஏமாத்த வேண்டிய விஷயம் இருந்த மனோநிலையை மாற்றி எல்லோரையும் டாக்ஸ் கட்ட வைத்து எல்லோரையும் சரியான பாதைக்கு திருப்பி மக்கள் பெருமைக்குள் மக்கள் மீது நம்பிக்கை வைத்த ஒரு பாரத பிரதமர் சார்.